ஆதிரா ஜங்ஷனில் வாரம் ஒரு சிறுதானியம்ன்ற வரிசையில் இன்றைக்கி வரகரிசியை வச்சு ஒரு அருமையான புலாவ் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த புலாவை நீங்கள் ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதை செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், பழுத்த தக்காளி 2 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அரை முடி எலுமிச்சம்பழம், 6-7 பச்சை மிளகாய், 2 கேரட்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் பட்டாணி, தாளிக்கிறதுக்கு புதினா மல்லி, கொஞ்சம் பீன்ஸ் காயும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நான் 2 பெரிய சில்லு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நான் 300 கிராம் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அது பாட்டுக்கு ஊறட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ குக்கரில் ஒரு ஃபுல் ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த தாளிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கணுன்னா நீங்கள் தூளுப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள், அதாவது பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ், இதை எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் காய்கறிகள் அந்த சூட்லேயே இருந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவு சீக்கிரம் வெந்து வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இலைகளை நல்லா இதை விட பொடியாக கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் அதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை அதோட அளந்து ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் பங்கு தான் நம்ம தண்ணி வைக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் போக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வரவும் நாம் எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான உப்பு ப்ளஸ் காய்கறிக்கும் தேவையானதை அதோட போட்டுருங்க. போட்டுட்டு அரை எலுமிச்சம்பழம் புளிய தேவையில்லை, ஒரு 4-5 சொட்டுகள் இருக்கிற அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் போக விட்டு திறந்து பார்த்திங்கன்னா லேசாக தண்ணியாக பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நேரம் போக போக அதை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இல்லை முதல்லையே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போக போக ரொம்ப வரன்னு காஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவோட காலிஃப்ளவர் ரோஸ்ட் இல்லை எக்கு இல்லை சிக்கன் எதாவதுனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.